அலோபதி ட்ரீட்மெண்ட்ல எப்படி வந்து உடல் உறுப்புகள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த உடல் உறுப்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெளியில எப்படி சிம்டமா தெரியுது, அதை வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் பிராணி ஹீலிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் ஆஃப் த அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. நம்மளோட நமக்கு உடம்ப சுற்றி ஆறா இருக்கு, அந்த ஆறாக்குள்ள சக்கரங்கள் இருக்கு, அதுதான் பேஸ். அந்த சக்கரங்களோட எனர்ஜி லெவல் மாறும் பொழுது தான் நம்மளோட உடல் உறுப்புகளும் சரி நம்மளோட மனமும் சரி பாதிக்கப்படும். ஸோ அதை பேஸை வச்சு தான் அந்த பிராணி ஹீலிங்ன்ற அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த நபரை நம்ம டச் பண்ண போகிறது இல்லை, அந்த நபர் அந்த ஸ்பாட்டில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இப்போ யூகேயில் யூஎஸ்ல இருந்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போ எவ்வளோ தூரமாக இருக்கிறாங்களா அதெல்லாம் அங்கே விஷயம் கிடையாது. அவங்களோட ஆறாவை சூட்சமாக ஸ்கேன் பண்ணி அவங்களோட சக்கரங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகளை ஸ்டடி பண்ணி அவங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் செஷன் போது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரியான இப்போ என்ன ஸ்டஃப்குள்ள அவங்க இருக்காங்க, என்ன மாதிரியான பிளாக்ஸில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணி அதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அதிகமான நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, நெகட்டிவான விஷயங்களை நிறைய லோட் கொடுத்துட்டே இருக்கீங்க, நிறைய பார்க்குறீங்க கேட்குறீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு என்வாரன்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற சக்கரங்கள் தான் பேஸ் நான் சொல்லிட்டேன், அதான் வந்து மெயின் சாப்டர். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு வெப் ஒன்று இருக்குங்க. அதை வந்து ஒரு சீல் பண்ணி ஒரு வெப் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்பும். நம்ம வெளியில் என்ன விஷயங்கள் பார்த்தாலும், என்ன ஒரு நபரை பார்த்தாலும், என்ன ஒரு விஷயம் நம்ம சந்திச்சாலும் இது நமக்கு வேணுமா வேணாமா, எந்த லெவல் எந்த அளவு நமக்கு வேணுன்றதை ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே எடுக்கும். நம்மளோட பாடி வந்து அந்த மாதிரி சென்ஸ் பண்ணும். இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சில இடங்களுக்கு போகும்போது நம்மளே அறியாமலே நம்மளோட பாடி சென்ஸ் பண்ணும், வேண்டாம் நம்ம சீக்கிரமாக அங்கேருந்து போயிடணும். ஒரு நபர்கிட்ட பேசும்போது வேணாம், அவர்கிட்ட பேச வேண்டாம், இவங்க வேணாம், இவங்க வந்து இவங்க கூட நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படிலாம் நமக்கே அந்த ஒரு இன்ட்யூஷன் சொல்லும். ஸோ அதெல்லாம் அந்த பாடி சென்ஸ் பண்ணுறதா. ஸோ இந்த வெப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நெகட்டிவான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகிடும்னா ஹோல் வந்துடும், அதில் வந்து டேர் ஆகிடும். அப்போ வித்தவுட் ஃபில்ட்ரேஷன் நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்கள் உள்ளே கொடுக்கும் பொழுது தான் சைக்காலஜிக்கலாக அந்த நபர் பாதிக்கப்படுறாங்க. கிளியருங்களா? ஒரு சைக்காட்ரிக் பிரச்சனையோட ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்களோட சக்கரங்களை நம்ம போய் ஸ்கேன் பண்ணோம்னா அதில் நிறைய நெகட்டிவ் எலிமெண்டல்ஸ் வந்து அங்கே பேக்கப் ஆகிருக்கும். காரணம் என்னென்னா அதிகமான விஷயங்கள் உள்ளே போயிருக்கும். புரியுதுங்களா? இதை கிளியர் பண்ணி நம்ம அந்த நபரை வந்து நார்மலைஸ் ஆக்க முடியும். இப்போ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனீங்கன்னா மெடிசன்ஸ் ஆக்சுவலி நம்மளோட பாடி வந்து காமன் குவைட்டில் இருக்கும் பொழுது தான் ரெக்கவரி அப்படின்றது நடக்கும். ஸோ அங்கே சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்களை நல்லா தூங்க வைக்குவாங்க. தூங்குறதுக்கான மெடிசன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் தூங்கும்பொழுது தான் நமக்கு அந்த ரெக்கவரி நடக்கும். நாம் இங்கே என்ன பண்ணுவோம்னா அந்த என்ன எலிமெண்டல்ஸ் அங்கே நெகட்டிவ் எலிமெண்டல்ஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் இங்கே நடக்கும். இப்போ அந்த நபர் வந்து சொன்ன விஷயங்களை கேட்குறதுக்கோ இல்லை பயிற்சிகள்லாம் செய்கிறதுக்கோ அவங்க அந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கைடன்ஸும் கொடுத்து எனர்ஜியும் கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். சப்போஸ் அந்த லெவல்லே இல்லை, அவங்க எதுக்குமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ண வாய்ப்பே இல்லை, அந்த லெவல் தாண்டி அவங்க மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க, இல்லை இந்த விஷயத்துலலாம் பெரிய லெவலில் ஈடுபாடு கிடையாது அப்படின்னா ஒரு மீடியேட்டராக ஒரு நபர், அதாவது யார் உண்மையிலே அந்த நபர் சரியாகணுன்ற ஆர்வத்தோடு இருக்காங்களோ அந்த நபரே ஹீலிங் எடுத்துக்க முடியும். அவங்க மூலமாக அந்த நபரோட ஆட்டிடியூட்ஸ்லையும் அவங்களோட பாடியில் இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ண முடியும். இதுதான் இங்கே ஸ்பெஷலாக இங்கே கன்வே பண்ணணும்னு நினச்ச விஷயம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நெகட்டிவான இருக்காங்க, இல்லை ஒய்ஃப் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அந்த நபர் தான் ஹீலிங் எடுத்துக்கணுமானா அப்படி அவசியம் இல்லை. யார் வந்து லைஃப்பில் வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம சரி பண்ணிக்கணும், இந்த லைஃப் நமக்கு வேணும், அந்த நபர் சரியான நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபர் இதில் வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ண முடியும், மீடியேட்டராக ஒர்க் பண்ண முடியும். ஒரு டூலாக அவங்க செயல்படுவாங்க. அவங்க மூலமாக அந்த நபருக்கு ஹீலிங் போகும். அம்மா பொண்ணு, அம்மா பையன் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேற ஒரு நபர் மூலமாக ஒரு டூல் மாதிரி அவங்கள பயன்படுத்தி நம்ம ஹீலிங் கொடுக்க முடியுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களில் யாருக்காவது உங்களோட பையனோ இல்லை உங்களோட பொண்ணோ இல்லை உங்களோட ஒய்ஃப் ஆர் உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உறவு சரியான நிலையில் இல்லை, அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, இல்லை ஃபிசிக்கலி பிரச்சனை இருக்காங்க, இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தோடு இருக்கிறாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நாலேஜே இல்லாமலே அவங்கள குணப்படுத்த முடியும். அவங்கள நம்ம டச் பண்ண போகிறதில்ல, அவங்ககிட்ட எதை பற்றியும் சொல்ல போகிறதில்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியணும்னே அவசியம் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் சேஞ்சஸ் பார்க்க முடியும். இது எப்படி நீங்கள் அந்த சேஞ்சஸ் எப்படி பார்ப்பீங்கன்னா அவுட்புட் வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும்.
ஆக்சுவலி நீங்கள் தான் அதில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் இதில் வரவே மாட்டாங்க, உள்ளே வர மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி ஒன்று விஷயம் நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட சேஞ்சஸ் நடக்கும். தட் இஸ் அ மிராக்கிள். ஸோ இது சமீபமாக ரொம்ப நிறைய கமிட்மெண்ட் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குங்க. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கோ உங்களோட பார்ட்னருக்கோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்க முடியும். இது 100% ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஒன்று இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி.